ஓம் சிவாய நம. அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள். கடந்த 25 ஆண்டு காலமாக ஆன்மீகத்தில் தம்மை இணைத்து கொண்ட தவத்திரு செண்பகராஜா அவர்கள் தமது 8வது படைப்பாக இயற்றியிருக்கும் உணர்வின் விளிம்பில் திருவாசகம் என்ற ஆன்மீக நூல் 30/11/2025 அன்று அந்தமான் தமிழர் சங்க திருவள்ளுவர் அரங்கில் வெகு விமரிசையாக வெளியிடப்பட்டது. இந்த நூலினை திருக்கயிலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் ஸ்ரீ சிவப்பிரகாச தேசிக சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகளின் பிரதிநிதியாக வருகை தந்திருந்த சுவாமிகள் வெளியிட தமிழர் சங்கத்தின் தலைவர் திரு லீ மூர்த்தி அவர்கள் நூலினை பெற்றுக்கொண்டார். இந்த நூல் தவத்திரு செண்பகராஜா அவர்கள் படைத்திட்ட 8வது நூலாகும். தத்துவமசி சபரிமலை என்ற நூலை முதலாக இயற்றிய ஆசிரியர் இதுவரை 8 நூல்களை இயற்றியுள்ளார். அந்தமான் தீவுகளில் முதலாக மணிவாசக தவச்சாலையை நிறுவிய தவத்திரு செண்பகராஜா அவர்கள் தவச்சாலையின் மூலமாக அந்தமான் முழுவதும் திருவாசகத்தின் பெருமைகளை எடுத்துச் செல்லும் செயற்கரிய செயலை சிரமேற்று செயல்படுத்தி வருகிறார். தமிழர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த நூலினை அறிமுகப்படுத்தி உரை நிகழ்த்தினார். தமது உரையில் நூலாசிரியருக்கும் 8 என்ற எண்ணிற்கும் உள்ள தொடர்பினை விரிவாக உரை நிகழ்த்தினார். அந்தமானில் தவச்சாலை நிறுவி 8 வருடங்கள் ஆனதையும் சைவ சமய நூல்களான 12 திருமுறைகளில் 8வது நூலாக திருவாசகம் திகழ்வதையும் படைப்பாசிரியரின் 8வது படைப்பாக இந்த நூல் உணர்வின் விளிம்பில் திருவாசகம் திகழ்வதையும் சுட்டிக்காட்டினார். என்னுடைய தமிழ் மங்கை பதிப்பகத்தின் மூலமாக ஏராளமான புத்தகங்களை நான் பதிப்பித்திருந்தாலும் கூட தவத்திரு செண்பகராஜா ஐயா அவர்கள் எழுதிய இந்த உணர்வின் விளிம்பில் திருவாசகம் என்ற நூலை வெளியிடுவதற்காக நான் மிகவும் பெருமை அடைகிறேன். காரணம், இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் கல்வி கற்று இந்த மண்ணில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ, தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகின்றனவோ அங்கெல்லாம் தமிழர்கள் பால் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து இன்று நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்ற மணிவாசக திருமணத்தை நிறுவி அந்தமான் முழுவதும் எம்பெருமான் சிவனுடைய புகழை இடையறாது கொண்டு சேர்க்கும் தவத்திரு செண்பகராஜா அவர்களுடைய நூலை வெளியிடுவதில் நாங்கள் உள்ளபடியே உவகை கொள்கிறோம். மனித வாழ்க்கையை 8 பிரிக்கலாம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த 8 என்பது எண் கணிதத்தில் மிக முக்கியமான ஒரு எண்ணாகும். அதே போல தன்னுடைய 8வது நூலாக சற்று முன்னர் நம்முடைய அன்பர்கள் 7 நூல்களை பற்றி உங்களிடம் கூறினார்கள். 8வது நூலாக இந்த உணர்வின் விளிம்பில் திருவாசகம் உங்கள் முன்னால் உங்கள் கரங்களில் தவழ இருக்கிறது. இது இந்த 8ன் ஒரு அதிசயம். 2வதாக இந்த அந்தமான் தீவுகளில் மணிவாசக திருமணத்தை நிறுவி இந்த வருடத்தோடு 8வது வருடம் நிறைவடைகிறது. இது 2வது 8. கிபி 6 முதல் 11 வரை சைவ சமயத்திற்காக அந்த சைவ சமயத்தை சார்ந்த தெய்வங்கள், வழிபாட்டு முறைகள், மந்திரங்கள் ஆகியவற்றை பற்றி 12 திருமுறைகள் என்ற பொக்கிஷ நூல்கள் இயற்றப்பட்டன. அந்த 12 நூல்களில் 8வது நூல் இந்த திருவாசகம். இது ஒரு 8, இதுவும் ஒரு அதிசயம். ஆக அவருடைய வாழ்வில் 8 என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல அந்த புத்தகத்தை
நான் வாசிக்க தொடங்கினேன். என்னால் முடியவில்லை. காரணம், நான் அவரிடமே கூறினேன், நாங்கள் எல்லாம் இன்னும் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குடும்பத்தில் இருந்து கொண்டு மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் என்று நாங்கள் இந்த உலகத்தில் உழவிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டு இருக்கும் கால் இந்த நூலை படித்துவிட்டு நீங்கள் கூறுங்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்கு கொடுத்திருக்கிறீர்களே என்று நான் சொன்னேன். காரணம், ஒரு கடல், ஒரு பெரும் கடல், படிக்க படிக்க அதன் உள்ளே சென்றால் நான் செய்து கொண்டிருக்க அரசியல் வாழ்க்கையை விட்டு விடுவோம் என்று பயமாகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை வேறு பாதையை நோக்கி திசை திரும்பி விடுவோம் என்று ஒரு பயம் என்னை ஆட்கொண்டது. அப்படி அந்த சிவன் என்னை ஆட்கொண்டான். எப்படி மாணிக்கவாசகருடைய மனதிற்குள் சென்று அந்த ஈசன் அவரை முழுமையாக உள்ளே எடுத்து மாணிக்கவாசகரிடம் உன் உடல் வேறு, உன் உயிர் வேறு, இந்த உயிரை இந்த உடலோடு சேர்த்திருப்பது, அதை வெறுப்பதே நல்லது என்று அருள் எப்படி பாவித்தாரோ அதே போல இந்த நூலை உணர்வின் விளிம்பில் திருவாசகம். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சராசரி மனிதராக உங்களுடைய அரசு பணியில் இருந்து கொண்டு இந்த மணிவாசக தவச்சாலையில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சிவனடியார்களை உருவாக்கி கொண்டிருப்பதே ஒரு மிகப்பெரிய சவாலான காரியமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதுவதற்கான சிந்தனை எங்கே உருவானது என்று கேட்டேன். அவர் சொன்னார், கடந்த 2 வருடங்களாக என்னை சிவன் நிக்கோபார் தீவிற்கு பணிமாறுதல் செய்து அனுப்பினார். காரணம், நான் இங்கே போர்வேரில் இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. 1.5 வருடங்கள் நான் நிக்கோபார் தீவுகளில் தனிமையில் இருந்தேன். என் அத்துணை பணிகளையும் முடித்த பிறகு நான் மனதில் விடிகாலை 2 மணிக்கு எழுந்து எனது மனதில் என்னென்னலாம் எழுதுவதற்கு அந்த ஈசன் உத்தரவிடுகிறானோ அத்தனையும் நான் பதிவேற்றினேன். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த உணர்வின் விளிம்பில் திருவாசகம் என்று சொன்னார். தவத்திரு செண்பகராஜாவை வாழ்த்தி பேசிய தமிழர் சங்கத்தின் தலைவர் திரு லீ மூர்த்தி அவர்கள், நூற்றுக்கணக்கான மகளிர் தவச்சாலையில் அடியார்களாக இணைந்து சிவத்தொண்டு செய்வதற்கு காரணமாக இருந்தமைக்காக தவத்திரு செண்பகராஜாவை மனமாற பாராட்டினார். இன்று உணர்வின் விளிம்பில் திருவாசகம் நூலாசிரியர் செண்பகராஜா அவர்கள் அந்தமானிலே பிறந்து அந்தமானிலே கல்வி பயின்று அரசு பணியில் இருக்கிறார். இங்குள்ள தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு அவரின் பங்கு முக்கியமானதாகும். இதை கண்கூடாக நாம் சிறிது நேரத்தில் பார்த்தோம். அவர் சிவபுராணம் எனக்கும் தெரியாது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் மேலே சிவபுராணம் பாடினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவர் தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனால் இதுவே ஒரு சிறப்பான பணி தான். காலப்போக்கில் சிவபுராணம்லாம் யாரும் போகும் ராசி பார்க்குற மாதிரியும் பாடுற மாதிரி எல்லாம் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவருடைய வாழ்த்துக்கள். நம்ம கிட்ட வந்துட்டு எப்பவுமே உங்ககிட்ட 500 ரூபாய் இருக்கா கேட்டீங்கன்னா இருக்குன்னு சொல்லுவோம், உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுவோம். புக்கு பைக் இருக்கா கேட்டா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு உண்மையா அறிவு இருக்குதா நாணம் இருக்குதான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம். அதுக்கு இந்த புக்கு மாதிரி எழுதினாதான் அவங்களுடைய தரமும் தெரியும் நமக்கு. இந்த புத்தகம் எழுதும்போது தான் அவங்களுடைய உண்மையான வெளிப்பாடு யார் இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்தை எழுதும்போது அவங்களுக்கு என்ன அறிவு நாணம் என்ன இருக்கிறது. இந்த புக்கை நான் படிக்கிறேன், படிக்கிறேன். கண்டிப்பாக 8 புக்கு 7 புக்கு எழுதியிருக்காரு. 8ஆவது புக்கு சிறப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளும் அறிவு இருக்கும். இந்த முயற்சி எடுத்ததுக்காக அந்தமான் தமிழர் சங்கமும் தமிழர்களும் பெருமை கொள்கிறோம். தவத்திரு செண்பகராஜா அவர்கள் தமது ஏற்புரையில் திருவாசகத்தின் அருமைகளை பட்டியலிட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலான உடல் இயக்கத்திற்கு காரணமான இறையை என்றும் நாம் வணங்குதல் வேண்டும் என வலியுறுத்தினார். அடியனுடைய முதல் நூல் தத்துவமசி என்பது, அதை இந்த உலகத்திற்கு முதல் முறையாக அச்சிட்டு கொடுத்தவர் எனது உயிரினும் மேலான எனது மாமா அவர்கள், GCM Press அச்சக உரிமையாளர். அவர்களும் இங்கு வருகை தந்து ஆசியை நல்க இருக்கிறார்கள். அதே சமயத்தில்
அடியனுடைய 8வது நூலை வெளியிட்ட மங்கை பதிப்புலத்தின் சார்பாக எனது ஆர்வலர் தோழர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களும் இணைந்து இருப்பது உண்மையிலேயே அடியனுக்கு பெருமிதமாக இருக்கிறது. 2005 வெளியிட்டோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 25 ஆண்டுகள் கிட்ட இறங்கிட்டு இருக்கோம். அடியனுடைய ஆன்மீக பயணம் 25வது ஆண்டு. பொதுவாகவே நம்ம கிட்ட சில குறைபாடுகள் இருக்கு. என்னன்னா, நம்ம குருநாதர் சொன்னது மாதிரி இருக்கும்போது எதுவுமே நமக்கு தெரிவதில்லை. அதனுடைய அருமை பெருமைகள் நமக்கு புரிவதில்லை. அது உடம்போட அங்கமா இருந்தாலும் சரி, உணர்வா இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, இழந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. அப்ப இழப்பதற்கு முன்பே அதை நாம் உணர்ந்து கொண்டால் நல்லதுதானே. நம்மளுடைய இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம் எல்லாம் தமிழர்கள். நம்மை நாம் அறிவதற்கு முயல்வதே கிடையாது. மூடன் அருமையாக சொல்வார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாதே தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இது தமிழ் மறைபொருள் ஒரு மொழி. என்னங்க பெருசா தமிழ்ல இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சிவ சிவா சிவ சிவா சாமி மூட்டே இருக்கீங்க அப்படின்னு சிலர் கூறலாம். இந்த மெய்ஞானத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன என்பதை நாம் ஆராய்வது கிடையாது. ஒரே ஒன்று மட்டும் சொல்றேன், நிறைய இருக்கு பேசணும்னா இன்னைக்கு கூட இல்ல, ஒரு மாதம் கூட பேசலாம். நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, உலகம் உருண்டை என்பது எப்பொழுது நமக்கு தெரியும்? கிட்டத்தட்ட 15வது நூற்றாண்டுக்கு பிற்பகுதியிலே கலிலியோ என்ற அறிஞர் கண்டுபிடித்து கூறியதாகத்தான் நமக்கு பள்ளி பாடங்கள். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, அதை அடிச்சே கொண்டுட்டாங்க கருத்தினாங்க. அதை கடந்து சமீபத்தில் 1929க்கு அப்புறம் தான் இந்த குவாண்டம் சயின்ஸ் அப்படின்றத பத்தியே இந்த உலகம் அறியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு விஞ்ஞானம் இருப்பது யாருக்கும் தெரியாது. குவாண்டம் சயின்ஸுக்கு அடுத்த நிலையில இந்த விஞ்ஞானிகள் பயணிக்க முடியல. இன்னும் பிளாக் ஹோல்ஸ்லயே தான் இருக்காங்க. திருவாசகத்தை படிச்சீங்கன்னா பக்தி மட்டுமல்ல, எது எவருக்கு எப்பொழுது எப்படி வேண்டுமோ அதை அவருக்கு அந்த பொழுதிலே அப்படியே கொடுக்க வல்லது திருவாசகம். இதுல 3வது பகுதியில ஒரு பாடல் இருக்கு. அந்த பகுதியில் ஒன்றை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றெழுக்கு ஒன்று வென்றெழில் பகரின் 100 கோடியாய் மேற்பட விரிந்தன என்பார் மணிவாசக பெருமான். நாம பூமிதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கோம். யாரோ சொன்னாங்க மணிவாசகர் சொல்லிட்டாரு, பூமி மட்டும் இல்லப்பா, இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களுமே உண்மையானது. எப்ப சொல்றாரு? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப சமயங்களே கிடையாது. இவங்கெல்லாம் என்ன யோசிச்சு இருந்தாங்க அப்படின்னாக்க, நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாமே அப்படியே இருக்கு, வெளிச்சு வந்துருச்சு, அப்படியே இருக்கு, இதுக்கு மேல விடியாதுனாங்க. அவர் சொன்னாரு 100 கோடியின் மேற்பட இருந்தன. குவாண்டம் சயின்ஸ் 1929 நமக்கு சொன்னார் விளக்காரன். ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவாசகம் சொன்னது குவாண்டம் சயின்ஸ். நான் இன்னும் சொல்றேன், குவாண்டம் சயின்ஸ் மட்டும் கிடையாது, குவாண்டம் சயின்ஸுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானமும் இந்த மெய்ஞானத்தில் உண்டு. ஆனா என்ன தெரியுமா, தமிழ் தானே, என்னங்க படிச்சா புரியவே மாட்டேங்குது, படிக்க ஆரம்பிக்கிறதே இல்லை. மீண்டும் சொல்கிறேன், நமச்சிவாய என்ற ஒரு வார்த்தையை உள்வாங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை புனிதமாயிடும். ஏதோ நமச்சிவாயம் 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 சாப்பிட்டு கும்பிடலாம், சிவனுக்கு மூலம் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சத்தியமா சொல்றேன், சிவனை வழிபாடு செய்வதற்கும் சிவனை கும்பிடுவதற்கும் நமச்சிவாய என்பது கிடையாது. அதனுடைய உண்மையான தத்துவார்த்தமான ரீதியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நினைத்து சொல்கிறேன். ஆன்மீகம் ஒரு 60 வயசு ஆகட்டும் அப்படின்னு எல்லாரும் பேசுறோம். இப்பவே என்ன வயசு, எதுக்கு உத்தராசம் போடணும், எதுக்கு விபூதி போடணும், யாராவது போட்டாலும் திட்டுறது.
யாரும் உருப்படுறது நமக்கு பிடிக்காதுல்ல. யாராவது வாழ்க்கையில உருப்பட்டுட்டா நமக்கு பிடிக்குமா? கண்ணுக்கு உருக்கும். நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், மனிதன் எப்ப படிக்கணும், எப்ப தூங்கணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், நீ சாப்பிட்ட சத்துக்கள் உடம்புல சேரணுமா கூடாதா, நோய்வாய்ப்படணுமா நோய்வாய்ப்படாம இருக்கணுமா அப்படின்றத குழந்தை வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த 60 வயசுக்கு மேல கேட்கணும். எப்பொழுது காது கேட்க மறுக்கிறதோ, எப்பொழுது கண்கள் பார்க்க மறுக்கிறதோ, எப்பொழுது நாம் சாப்பிடக்கூடிய உணவு கூட ஜீரண மண்டலத்தை அசுத்தமாக்கிறதோ, அப்ப படிச்சு என்னங்க பண்ண? என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், குழந்தை பிராயத்திலேயே. இன்னொன்னு சொல்றேன், சைவ சமயத்திற்கு இது சமயம், மதம் அல்ல. இந்துக்கள் படிக்கலாமா, கிறிஸ்தவர்கள் படிக்கலாமா, ஏழைகள் படிக்கலாமா அப்படின்னு உங்களே போட்டு குழப்பிக்காதீங்க. சைவம் என்பது சமயம், சமைக்கப்பட்ட மொழி. சமைச்சாதாங்க சாப்பிட முடியும், சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சைவ சமயத்தை படிங்க போதும். நிகழ்வின் நிறைவில் தமிழ் தென்றல் முனைவர் SD கலையமுதன் அவர்கள் சிறப்பு சொற்பொழிவாற்றினார். புரியாம படிச்சாதான் புரியும், தெரியாம நடந்தாதான் விளங்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி இப்ப நான் திரும்ப அதே சொன்ன வச்சுங்களேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான், இது எங்களுக்கே தெரியும். அப்படி இல்லை, தெரியாத ஒரு விஷயம் தெரியணும், புரியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா உள்ளபடியே அதன் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு வர வேண்டும். ரொம்ப முக்கியம் என்ன வேணும்? ஈர்ப்பு வரணும். ஈர்ப்பு வர்றதுக்கு என்ன செய்யணும்? அதற்குத்தான் இறைவன் இது போன்ற மகான்களை நமக்கு கொடுத்தார். இவங்க எல்லாம் காட்டுற பக்தி நெறி என்ன சார்? பக்தினா நாம் என்ன தெரியுமா இன்னைக்கு நினைச்சிருக்கோம், ஒருத்தங்க திடீர்னு காசு இல்லை, ரொம்ப கஷ்டமான நிலைமை, கடவுள் மேல நம்பிக்கை நிறைய இருக்கு. பேப்பரை எடுத்தா, ஒரு பேனை எழுதுறேன் நம்பிக்கையே கடவுளுக்கு வணக்கம், நலம் நலமுறை ஆவல், மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன், காசே இல்லை, ஊர்பட்ட தொந்தரவு, சுத்தி சுத்தி கணக்கார அடிக்கிறான், இதே மாதிரி பண்ணிட்டு நான் கடுக்கமா போயிருந்தேன், எனக்கு ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு எழுதினான். எழுதி போஸ்ட் பண்ணா, ஸ்டாம்ப் போட்டா, கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டான். கடவுளுக்கு எழுதுறதுக்கு அட்ரஸ் எடுக்கல, அட்ரஸ் நட்டு ஏது ஏற்கனவே போயா பார்த்துட்டு இருந்தான், போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டான். போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த பாக்ஸை உடைப்பாங்கல்ல, உடைச்சு அதெல்லாம் நட்டெல்லாம் பிரிக்கிறப்ப பிரிச்சுட்டே இருந்த போஸ்ட் மாஸ்டர் உங்களை மாதிரி ஒரு நம்மள மாதிரி ஐயா மாதிரி ஒரு சிவர் ஐயா, அவர் பிரிச்சு பார்த்தார். கடவுள்னு போட்டுருக்கான், அட்ரஸ் இல்லை, உள்ள ஏதோ எழுதிருக்கான். இவரை என்ன செய்யறது? கடவுளுக்கு நாமளா கொண்டு போய் கொடுக்க முடியும், அதுக்காக அவர் கிளம்பி போனாருந்தான். வேற வழி இல்லையேன்னு பார்த்துட்டு சரி அவன் என்னதான் எழுதிருக்கான் பார்ப்போம். உள்ள பிரிச்சு பார்த்தேன், உள்ள லெட்டர்ல என்ன போட்டுருந்துச்சு, எனக்கு ஏதாவது பண உதவி செய்யுங்க, கடைசியா மிச்சம் அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயாவது எனக்கு இப்போ உடனே தேவை, ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். பார்த்தாரு 500 ரூபா உடனே. நாம கடவுள் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கோம், அவன் கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் கடவுள் கொடுப்பாரு நம்புறான். 500 ரூபா தானே, போனா போது நேரம் வீட்டுக்கு போனார். ஏப்பா சுப்பிரமணியம் வா, ஏங்க ஐயா கடவுள்கிட்ட வந்து ஒரு காசு இருக்கு, அவனுக்கு தலையும் முடியல காலம் முடியல, கிருக்கிருந்து சுத்தி கீழே விட்டான். என்ன கலியுகத்துல கடவுள்கிட்ட இருந்து காசு வந்துச்சா, என்னங்க நடக்குது இந்த உலகத்துல அப்படின்னு பார்த்தான். சரி ரைட்டு, பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தார். அவர்கிட்ட 200 ரூபா நோட்டு ஒண்ணுதான் இருந்துச்சு, அவன் கேட்டது 500, இவருக்கு இருந்தது 200 ரூபா நோட்டு தான் இருந்தது. இந்த ஆள் கொடுத்தார். அவன் வாங்கிட்டு உள்ள போனான், பூஜை அறை வச்சான், கல்புரம் கொடுத்தான். கடவுளே கலியுகத்துல இப்படியெல்லாம் நடக்குது, நீங்க காசு கேட்டோம்னா கொடுத்து விட்டுருக்கே, ரொம்ப நன்றி சாமின்னு நன்றி சொல்லிக்கிட்டே உனக்கு நினைச்சா நாம 500 ரூபா கேட்டோமே. இன்னொரு கல்புரம் கொடுத்தான். கடவுளே இந்த உலகத்தில் நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நீங்க நடத்தி காட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனா அடுத்த முறை நான் லெட்டர் போட்டா இவங்கிட்ட காசு கொடுத்து விடாதீங்க. 300 ரூபா மனுஷன் அடிச்சுட்டான். 500 ரூபா நான் கேட்டேன், 300 ரூபாய் அடிச்சுட்டு 200 ரூபாய் கொடுக்குறான். அதனால இவர்கிட்ட கொடுக்காது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பக்தியினுடைய நிலைமை. நிகழ்வினை திருவாளர் கார்த்திகநாதன் அவர்களும் திருமதி கலைச்செல்வி அவர்களும் தொகுத்து வழங்கினர். இந்த சிறப்பு நிகழ்வில் சிவப்புராணம், திருவாசக பாடல்கள் சம்பந்தமான கலை நிகழ்வுகளும் நடந்தேறின.
வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்க விளக்கருக்கும் விஞ்சகண்டன் மேல்கடல்கள் வெல்க புறங்காத்து சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கடற்குழிவார் உள்மதிலும் போர்கடல்கள் வெல்க சிறங்குழிவார் ஓங்குவிக்கும் சீயோன்கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்நேயடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீராரெழுந்துரை நம் தேவனடி போற்றி ஆடாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனாமையின் சிந்தையுள் இல்லாதலால் அவன் அருளாலே அவனால் அடங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்னை வினை முழுதும் ஓய ஒளிப்பண்ணா கண்ணுதலான் கருணை கண்காட்ட வந்தெய்தி எழுதுதற்கு எட்டார் எல்லார் கடலிருந்தி விழிவிழைந்து மண்ணிறைந்து விகார் இளமொழியார் எழுந்திரைந்து எல்லை இல்லாதானே பெரும் சீர் கொல்லா வினையே புகழுமாறு கொண்டறியே உள்ளாய் கூறாய் உருவாய் மரமாகி பல்லினமாகி சதையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுவராய் முனிவராய் தேவராய் செல்லாய் என்ற யாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமான் நீயே உன் பொன்னடிகள் மண்ணின்று விழுகிறேன் பொய்ய என் உள்ளத்துள் ஓகாரமாய் நின்ற வினா விமலா உடைப்பாவா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்கவன்ற நுண்ணியனே பேயாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாய் இதையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி வேண்டுகின்ற மெய்ச்சுடரே விஞ்ஞானமில்லாதே நிமலப்பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியாய் அகலுலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிவாய் அருள்தருவாய் ஓக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் அணியானே மாற்றம் மனம் கழிய நின்றவனையோனே கருதவால் கண்ணனோடு கடந்தார் போல சிறந்தடியார். இது போன்ற நிகழ்வுகள் அன்றாடம் 1000 பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தங்கள் களைப்பினை போக்கிக் கொண்டு இளைப்பாரி புது உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இறை உணர்வோடும் வீறுநடை போடுவதற்கு ஊக்கமளிப்பதாக இருக்கின்றன. ஓம் நமச்சிவாய.